சார்ஜ் ஷீட் செட்டசைட் பண்ணி இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துறாங்க. இதுல பல விடயங்கள் விட்டுப்பட்டிருக்கு, பல முக்கியமான புள்ளிகளை கூட விசாரிக்கல, ஆகவே முழுமையடைலன்னு சொன்னாரு. அப்ப எங்ககிட்ட என்ன கேட்டாருன்னா, அதே தானே நானும் செய்ய போறேன் அப்படின்னாரு. இல்ல இல்லைங்க, நாங்க வந்து சார்ஜ் ஷீட்டை வந்து படிச்சு போட்டவங்க. அப்ப சார்ஜ் ஷீட்ல என்னென்னலாம் இருக்கு விட்டு போயிருக்குதோ அதை நீங்க வழிகாட்டல் கொடுத்துன்னு சொல்லி கேட்டோம். என்னுடைய கணவர் கேஸ் வந்து சிபிஐக்கு மாறி இருக்குது. அப்படி அடிப்படையில் தான் சுப்ரீம் கோர்ட் நல்லா அதை வந்து ஆய்வு பண்ணி சார்ஜ் ஷீட்டை மட்டும் செட்டசைட் பண்ணதை ஸ்டே பண்ணிட்டாங்க. ஆனா வந்து சிபிஐ விசாரிக்கலாம் சொல்லிட்டாங்க. இதற்கிடையில் தான் வந்து இவரு நாகேந்திரன் வந்து இறந்தார். இந்த வழக்கில் வந்து சிபிஐக்கு போக கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசாங்கம் எடுத்துக்கிட்ட நிலை வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து இல்ல சிபிஐ விசாரிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இந்த நிலையில வந்து தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, சிபிஐக்கு மாறியாச்சு அப்படிங்கிற ஒரே வார்த்தையை வச்சு சொன்னங்காட்டி தான் இவங்களுக்கு வந்து பெயில் கிடைச்சிருக்கு போறாமே, அது தப்பது. இதற்கிடையில் நேற்று வந்து செஷன்ஸ் கோர்ட்ல வந்து 2 பேருக்கு வந்து ஜாமீன் கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த 3 பேர் அந்த சாட்சிகளை கலைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா? நிச்சயமாக வந்து A1 இறந்தாருன்னா அவர் பேர குற்றச்சாட்டு அபேட் ஆகி தள்ளுபடியாகி போயிடும். ஏற்கனவே திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, அவங்க முக்கியமானவங்க போறாங்க. குற்றவாளின்னு சொல்லக்கூடிய உயிரிழந்த நாகேந்திரன் வந்து A1 குற்றவாளியா வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவர் பல வருடங்களாக சிறையில தானே இருக்கிறார். சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி A1 குற்றவாளியானார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல சார்? A1 அவரை சார்ந்தவர்களும் மிகப்பெரிய பலமிக்கவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள், பணபலமும் செல்வாக்கும் எதையும் தான் சாதிக்கக்கூடிய வல்லமை அவங்க உள்ள இருக்க காரணத்தினால தான் நடந்திருக்குது. அதை பூரா இன்வெஸ்டிகேஷன் கொண்டு வர போறாங்க. ஒரு கொலை என்று நிரூபிக்கப்பட்டால் அதற்கு 2 தண்டனை தான். ஒன்று தூக்கு தண்டனை, இன்னொன்னு வாழ்நாள் சிறை. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸை பொறுத்தளவுல சிபிஐ விசாரணை தொடங்கி நடைபெற்றுட்டு வருது. இதற்கிடையில A1 குற்றவாளி உயிரிழந்திருக்கிறாரு. 3 பேருக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல அஸ்வத்தமனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. தற்போது வரைக்கும் எந்த அளவுக்கு இந்த விசாரணை நிலவரம் இருக்குது சார்? ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்குல வந்து சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறமேலு, சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்பாகவே தான் வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய தம்பி கீனோஸ் இருக்காருங்க, அவர் வந்து எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்கும் போதே இன்வெஸ்டிகேஷன் சிபிஐக்கு மாத்துன்னு போனாங்க. அந்த வழக்கை வந்து மாண்புமிகு நீதிபதி வேல்முருகன் அவர்கள் கேட்டாங்க போறாமே. சார்ஜ் ஷீட் போட்ட பிறகுதான் நாங்க பொற்கொடி சார்பாக ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவியா இருக்கக்கூடிய பொற்கொடி அவர்கள் சார்பாக நாங்க அந்த இதை போராட்டத்தை வந்து அனலைஸ் பண்ணிட்டு அந்த வழக்கில் வந்து மிக முக்கியமாக வந்து சில SC/ST ஆக்ட இன்வோக் பண்ணல, முக்கியமான எதிரிகளை வந்து இன்னும் கூட வந்து அப்ஸ்காண்டிங்கா இருக்கான், கைப்பற்றல. இதுல பணம் 62 லட்சம் ரூபாய் வந்து சம்பவம் கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த மாதிரி முக்கியமான விடயங்கள், அது இல்லாமல் டிஏ பீரியட் இடத்துல. அப்ப இதுல வந்து சில முக்கிய புள்ளிகள்லாம் விடுபட்டு இருக்குது. அவைகளை கொண்டு வரத்துக்கு இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் என்னவோ காரணத்தால வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆகவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துன்னு சொல்லி போட்டோம். அந்த வழக்க அதுவும் வந்து வேல்முருகன் சார் தான் போட்டோம். நாங்க போட்ட போது ஏற்கனவே கீனோஸ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வந்து வழக்கு அவர் ஏற்கனவே கேட்டு ஒத்தி வச்சிருந்தார் உத்தரவுக்காக. அப்ப நாங்க போட்ட வழக்கையும் வந்து அரசு தரப்பு எதிர்த்தாலும் கூட இந்த வழக்கிலையும் வந்து அடிப்படை இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணி நோட்டீஸ் போட்டாரு. இதற்கிடையில வந்து பெஞ்ச் மாறிடுச்சு. மாண்புமிகு நீதிபதி சதீஷ்குமார் அவர்கள் வந்தாங்க. அவங்ககிட்ட தான் நான் பேசினேன். அப்ப நான் ஆர்கியூ பண்ணும்போது இந்த வழக்கு சிபிஐக்கு மாத்திர அளவுக்கு என்ன இருக்குன்னு கேட்டாரு. அப்ப இந்த சொன்னோம், அடிப்படையெல்லாம் சொன்னோம். சொல்லி முடிச்ச பிறகு அவர் என்ன சொன்னாருன்னா, அப்ப நானே சொன்னேன், ஏற்கனவே வந்து உங்களுடைய பிடி சார் வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய தம்பி போட்ட வழக்கை வந்து கேட்டு ஒத்தி வச்சிருக்காரு. ஆகவே அந்த வழக்கு இது சம்மந்தப்பட்டதான்னு சொன்ன உடனே அவரே அதை ஏத்துக்கிட்டு அரசு வக்கீல்கிட்ட பார்த்து, நான் ஒரு உத்தரவு சொல்ல, அவர் உத்தரவு சொல்ல மாறக்கூடாது, ஆகவே வந்து இதையும் நான் ஒத்தி வைக்கிறேன்னு சொன்னாரு. அப்பதான் இந்த வழக்குல வந்து நாங்க விசாரிப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னால வேல்முருகன் அவர்கள் வந்து அந்த வழக்கை வந்து சார்ஜ் ஷீட் செட்டசைட் பண்ணி இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துறாங்க. இதுல பல விடயங்கள் விட்டுப்பட்டிருக்கு, பல முக்கியமான புள்ளிகளை கூட விசாரிக்கல, ஆகவே முழுமையடைலன்னு சொன்னாரு. அப்ப எங்ககிட்ட என்ன கேட்டாருன்னா, அதே தானே நானும் செய்ய போறேன் அப்படின்னாரு. இல்ல இல்லைங்க, நாங்க வந்து சார்ஜ் ஷீட்டை வந்து படிச்சு போட்டவங்க. அப்ப சார்ஜ் ஷீட்ல என்னென்னலாம் இருக்கு விட்டு போயிருக்குதோ அதை நீங்க வழிகாட்டல் கொடுத்துன்னு சொல்லி கேட்டோம். அப்பதான் வந்து அரசு தரப்பு சொன்னாங்க, இல்ல நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட் போறோம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் சுப்ரீம் கோர்ட்ல வந்துச்சு. அவங்க ஒரு மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் வச்சுதான் அங்க வந்து போனாங்க. அங்க சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிபிஐ விசாரணைக்கு தடை இல்லை, ஆனா சார்ஜ் ஷீட்டை வந்து நாங்க செட்டசைட் பண்ணல, அதை ஸ்டே பண்றாங்க. ஏன்னு கேட்டா, சார்ஜ் ஷீட்டை செட்டசைட் பண்ணாங்கன்னா இவங்க போற வெளியே வந்து ஏற்கனவே 1 வருஷம் ஆச்சு. இப்ப 5/7/2024 சம்பவம் இருந்துச்சு. இப்ப நாம இருக்கிறது 2025 அக்டோபர் இருக்கிறோம். அப்ப உள்ள இருக்கவங்க வந்து 90 நாளைக்கு மேல வந்து ஒரு வழக்குல சார்ஜ் ஷீட் இல்லைனாவே வெளிவரதுக்கு உரிமை இருக்குது, அதெல்லாம் கோருவாங்க.
அப்படி அடிப்படையில் தான் சுப்ரீம் கோர்ட்னால அதை வந்து ஆய்வு பண்ணி சார்ஜ் ஷீட்டை மட்டும் செட்டசைட் பண்ணதை ஸ்டே பண்ணிட்டாங்க. ஆனா வந்து சிபிஐ விசாரிக்கலாம் சொல்லிட்டாங்க. இதற்கிடையில் தான் வந்து இவரு நாகேந்திரன் வந்து இறந்துட்டாரு. 26 பேர் பேர் கொடுத்தாங்க. 21 திருவேங்கடம் வந்து என்கவுண்டர் டெத்து. அதுல ஒருத்தர் வந்து 2 பேர் அப்ஸ்காண்டிங்கு. அப்படி இருக்கும்போது இப்போ A1 நாகேந்திரன் வந்து உடல்நிலை சரியில்லாம அவர் வந்து இறந்துட்டாரு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் நாங்க வந்து ஆஜரானோம். எங்களுக்கு தெரியாது. ஏன்னா டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம், இந்த வழக்கை SC/ST ஆக்ட் கொண்டு வரணுங்கிற காரணத்தினால எங்களை கூப்பிட்டு வேணும், எங்களை கூப்பிடல. அது இன்னைக்கு தான் வந்து சுபாஷ் வழக்கறிஞர் வந்து அதில் வந்து ஆஜராகி சொல்லி அதை மீண்டும் வந்து நாளைக்கு போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் பொற்கொடியின் சார்பாக வந்து வக்காலத்து போட்டு இன்டர்வியூனிங் பர்சன் போட்டு இவங்களை வந்து விடக்கூடாது, விட்டவங்களையும் மீண்டும் வந்து இதில் வந்து சேர்க்கணும், கேன்சல் பண்ணுங்கிறது நாளையும் நாளை மறுநாளும் வந்து ஆர்கியூ பண்ண போகிறோம். அதனால இந்த வழக்கில் வந்து சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசாங்கம் எடுத்துக்கிட்ட நிலை வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து இல்ல சிபிஐ விசாரிக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஒரு பக்கம். அப்ப சார்ஜ் ஷீட் மட்டும் செட்டசைட் பண்ணல. அப்ப இதை எப்படி விசாரிக்கிறதுக்கு சில முறைகள்லாம் இருக்கு. இந்த நிலையில வந்து தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா சிபிஐக்கு மாறியாச்சு அப்படிங்கிற ஒரே வார்த்தையை வச்சு சொன்னங்காட்டி தான் இவங்களுக்கு வந்து பெயில் கிடைச்சிருக்கு போறாமே. அது தப்பது. அவங்க வந்து அப்போஸ் பண்ணிருக்கணும், முறையான அப்போஸ் பண்ணல. நாங்க செய்வோம் அதை வந்து நாளைக்கு. ஓகே சார். இப்போ இந்த 3 பேருக்கு ஜாமீன் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே A1 குற்றவாளி நாகேந்திரன் உயிரிழந்ததே இந்த வழக்குல ஒரு தொய்வை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அப்போ இந்த 3 பேர் அந்த சாட்சிகளை கலைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அந்த ஒரு பயம் இல்லையா? எதன் அடிப்படையில இந்த ஜாமீன் வழங்கப்பட்டுச்சு? அதாவது நான் சொன்னது இப்போ வந்து சார்ஜ் ஷீட்டே செட்டசைட் பண்ணியாச்சு. யாரு நம்ம வந்து மாண்புமிகு நீதிபதி வேல்முருகன் அவர்கள் வந்து சிபிஐக்கு மாற்றிக்கிற போது இது வந்து இந்த சார்ஜ் ஷீட்டை நான் செட்டசைட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப சார்ஜ் ஷீட்டே செட்டசைட் ஆயிடுச்சு வச்சுங்க, ஒருத்தர் எப்படி நீங்க 90 நாளைக்கு மேல வைக்க முடியும்? அந்த டெக்னிக்கல் பாயிண்ட் வச்சு அவங்க போறோம். அத்தனை பேரும் கேட்டிருக்காங்க போறாமே. அப்ப அது முறையாக எங்களுக்கு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்கன்னா நான் போயிருப்போம். இப்போ வந்து பொற்கொடி அவர்கள் வந்து எங்கிட்ட 2 நாளைக்கு பத்தி பேசினாங்க. இவங்க 3 பேரும் வெளியே வந்தாங்கன்னா சாட்சிகளுக்கெல்லாம் ஆபத்து இருக்குது. ஏன்னா ஏற்கனவே முறையா விசாரிக்கல, டிஏ நடத்தல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் நாங்க உடனே வந்து இன்னைக்கு வந்து உள்ள ஆஜராயிருக்கிறோம். நிச்சயமாக வந்து A1 இறந்தாருன்னா அவர் மேல கூடிய குற்றச்சாட்டு அபேட் ஆகி தள்ளுபடியாகி போயிடும். ஏற்கனவே திருவேங்கடத்தை என்கவுண்டர் போட்டாங்க. அவங்க முக்கியமானவங்க போறாமே. அவங்க இறந்து போனது காரணத்தினால அந்த சார்ஜ் தான் வந்து அபேட் ஆகுமே தவிர மற்றபடி அவங்க மேல மற்றவங்க மேல கூடிய குற்றச்சாட்டு, குற்றமுறு சதி, அதை தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் அப்படியே இருக்குது. அதை முறையா விசாரித்து இன்னும் பல வந்து விவரங்களை கொண்டு வர முடியும். சிபிஐ மட்டும் நாங்க சொல்லிருக்கிறோம் எந்தெந்த பாயிண்ட்னு சொல்லிருக்கிறோம். ஒரு லார்ஜர் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இல்ல 62 லட்சம் ரூபாய் எப்படி வந்து கைக்கு வந்துச்சு என்பதை பத்தி நீங்க இந்த வாய்ப்பு பண்ணல. 5:30 மணிக்கே வந்து சம்பவம் நடந்திருக்குது. 11:30 மணிக்கு தான் வீரமணி அவங்க அண்ணாருட்டு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் வாங்கிக்கீங்க. இடையில இருக்கக்கூடிய அந்த 4 மணி நேரத்துல போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. அதையே சப்ரஸ் பண்ணீங்க. அதே மாதிரி முகமூடி போட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு வந்து அடையாளம் இப்ப நீங்க வந்து நடத்திருக்கு வேணும். அது மட்டும் இல்ல ஸ்விக்கிய போட்டு வந்து நிக்கலாம்னு சொன்னா ஏற்கனவே தொடர்ந்து பண்ணிருக்காங்க, முன்கூட்டியே பண்ணிருக்காங்க. அந்த கான்ஸ்பிரசி ஆஸ்பெக்ட்ல சரியா பண்ணல. ஆகவே சில முக்கியமான நபர்கள் இவர்களோடு இருப்பதாக காண்பித்துக் கொண்டே சதி பண்ணிருக்காங்க போறாமே. அந்த நபர்களுக்கு பின்னால போய் பார்த்தோம்னா தான் யாரெல்லாம் பெரிய புள்ளிகள் இருக்காங்கன்னு தெரிய வரும். அதெல்லாம் சிபிஐ விசாரணை தான் தெரிய வரும் போறாமே. ஏன்னா இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து முறையாக அப்போஸ் பண்ணாத போது யாரும் இல்ல. அப்ப ஜட்ஜி என்ன செய்வாரு, இந்த மாதிரி வந்து செட்டசைட் ஆயிடுச்சு அப்படிங்கிற காரணத்தை காமிச்சு இப்ப சதீஷ்க்கு மற்றவங்களும் விட்டுருக்காங்க போறாமே. அது தவறுங்கிறத நாங்க இன்னைக்கு வந்து ஆர்கியூ பண்ணிருக்கிறோம். நாளைக்கு மீண்டும் பண்ணுவோம். ஏன்னா 26 பேருக்கு பெயில் போட்டிருக்காங்க அவங்க. அதுல வந்து நாங்க உள்ள வந்து இது வந்து அந்த பொற்கொடியின் சார்பாக வந்து வாதிடுவோம். அப்ப சொல்லுவோம் நாங்க இவங்க வெளியிட்டம் சொன்னா இந்த வழக்கினுடைய விசாரணை பாதிக்கும். ஏன்னா இப்பதான் முறையான விசாரணைக்கு கேட்டு சிபிஐக்கு போகுது. அப்ப சிபிஐக்கு போறதுக்கு வெளியிட்டு சொன்னா இந்த வழக்கினுடைய நோக்கமே இல்லாம போயிடும் சொல்லி அங்க நான் வந்து வாதாடுவாங்க. சார், அதே போல 3 பேர் ஜாமீன் கேட்டிருந்தாங்க இல்லையா? சதீஷ், சிவா, ஹரிஹரன். இதுல ஹரிஹரனுடைய மனுவை மட்டும் குறிப்பிட்டு 17ஆம் தேதி தள்ளி வச்சதுக்கான காரணம் என்ன சார்? அது வந்து அது அவங்க சொன்ன காரணம் போறாங்க. இப்போ சதீஷ் வந்து விட்டாங்க, அவர் பெயில் ஆர்டர் போறாங்க. இது வந்து அவங்க சொன்ன காரணம் இருக்குல்ல, இப்போ அதுல உத்தரவு போடாதனால நான் இப்ப அதை பத்தி பேசக்கூடாது. ஏன்னா கோர்ட்ல வந்து என்ன நடந்ததோ அதை பேசலாமே தவிர ஐ cannot give any opinion because I am going to argue the case on behalf of de facto complainant பொற்கொடி. அதனால 17ஆம் தேதி அன்னைக்கு நாங்க வந்து ஏன் அவங்கள வந்து விடக்கூடாதுங்கிறதுக்கான காரணத்தை வச்சு அங்க பேச போறோம். ஏற்கனவே விட்டதே தப்பு. அதுல வந்து அரசு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்தளவுக்கு இது வந்து சிபிஐக்கு மாத்தியாச்சு.
அப்ப அவங்களுக்கு பொறுப்பில்லாம போன மாதிரி இட் ஹாஸ் பின் டிரான்ஸ்போர்ட் சிபிஐ. சிபிஐக்கு இன்னும் முறைப்படி உங்களுக்கு சிடி ஃபைல் போனா தானே விசாரணை துவக்குவாங்க போறாமே. அப்ப அதெல்லாம் நாங்க